Praise the Lord. Hallelujah. Hallelujah சொல்லலாமா? சந்தோஷமா இருக்கு. Hallelujah சொல்லாமே. Hallelujah. மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி Hallelujah சொல்லலாமா? Hallelujah. Hallelujah. கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை வல்லமை நாளையத்தின் சார்பாக அறிவிக்கிறேன். கர்த்தர் யாவரையும் தாராளமாக தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வர்ஷிப்பை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்டுக்கொண்டோம். நல்ல சங்கீதாலோசனைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமென் அர்ப்பணித்திருக்கிறோம். ஆமென். நல்ல காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரை பிரியப்படுத்தி இருக்கிற நாம் ஆமென். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை கூட தேவ சமூகத்திலே தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. வசனத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்டோம். யாத்திராகம புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் அதனுடைய கீழே உள்ள வசனங்களில் ஒன்று வாசிக்க கேட்டோம். 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் ரூத்தின் புஸ்தகம், ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே வாசிக்க கேட்கலாம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருக்கிறதினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனாலே அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போது ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். அதற்கு அவள் என்னை நீங்கள் நகோமி என்று சொல்லாமல் மாரா என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். போதும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அவன் இந்த வார்த்தையை நாம் கேட்டுவிட்ட வார்த்தையை ஆண்டவருடைய சமூகத்திலே வாசித்து கேட்டோம். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். மாராவில் அவர்கள் வந்தபோது அவர்களது தாகத்திற்காக ஒரு துறவில் இறங்கி என்ன செய்தார்கள்? தண்ணீரை மோண்டு குடித்த போது அந்த தண்ணீர் குடிக்க முடியாமல் மிகவும் கசப்பா இருந்ததினால் அந்த துறவுக்கு மாரா என்று பெயர் வைத்தார்கள். அல்லேலூயா. இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நகோமி பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போகும்போது செழிப்போடு போன மகள் திரும்ப மறுபடி பெத்லகேமுக்கு வரும்போது வெறுங்கையோடு வருகிறார். வெறுங்கையாய் வருகிற மகளை தேசத்தார் வரவேற்கும் போது என்ன சொன்னார்கள்? நகோமி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா சொல்லாமா? நம்ம பேரை சொல்லி கூப்பிடுகிறதை போல ஒரு உறவினர்கள் வருகிறார்கள் என்றால், ஒரு சொந்த பந்தங்கள் வருகிறார்கள் என்றால் அவளை அன்போடு அரவணைக்கிறதை போல எல்லாரும் எப்போதும் போல நகோமி என்று அழைத்தார்கள். அல்லேலூயா சொல்லாமா? நகோமி என்றால் விடுவிக்கப்பட்டவள், கட்டவிழ்க்கப்பட்டவள், செழிப்பானவள், மகிமை நிறைந்தவள் என்றெல்லாம் வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. அப்படி சொல்லி அழைத்த போது வெட்கத்தை விட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் நகோமி இப்படி சொல்லுகிறார். என்னை அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அழைக்காதீங்க. அல்லேலூயா. நகோமி என்று அழைக்காதீர்கள். ஏனென்றால் மிகுந்த சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்கு மிகுந்த கஷ்டத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன சொல்லுங்க? என் பேரை மாரா என்று சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாமா? மாரா என்ற வார்த்தையுடைய அர்த்தம் நமக்கு தெரிந்தது. அவன் கசப்பு. அல்லேலூயா சொல்லாமா? வெறுப்பு. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் மாரா அந்த வார்த்தையை இந்த ஜனங்கள் சொல்லுகிற பொழுது அவன் தண்ணீர் கசப்பா இருக்கிறது. அப்ப இந்த தண்ணீரின் பேர் மதுரம் அல்ல, இந்த தண்ணீரின் பேர் மாரா என்று சொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா. மாரா என்றால் மிகுந்த கசப்பு. அல்லேலூயா சொல்லாமா? இந்த வாழ்க்கையை நினைத்து எத்தனை பேர்
கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கை நினைத்து இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் கசப்பு நிறைந்தவர்களால், தித்திப்பில்லாமல் துக்கம் நிறைந்தவர்களால், வேதனையோடு கூட தங்கள் வாழ்க்கை கடந்து போகிறவர்கள் உண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? அந்த இருதயத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவதை போல இன்னைக்கு அநேகருடைய முகங்களிலே அந்த தெளிவை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான நெருக்கடிகளையும் அவன் வேதனையையும் கண்ணீரையும் கசப்பையும் அவர்கள் வாழ்க்கையாய் கொண்டிருக்கிறபடினாலே நாம் எவ்வளவுதான் சிரிப்பை காட்டினாலும் அவர் சிரிக்க போறதில்லை. அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு மியூசியத்துல கூட்டி போய் பாருங்க, ஒரு கடற்கரைக்கு கொண்டு போய் பாருங்க, அல்லது எங்கேயாவது இடத்துல சுற்றுலாவுக்கு நீங்க கொண்டு போய் பார்த்தாலும் என்னதான் நீங்க மேஜிக் ஷோ பண்ணி காண்பிச்சாலும் உள்ளத்தில் இருக்கிற ஒரு கசப்பை, வேதனையை, ஒரு நிந்தையை, அவமானத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு தம்பதியை, குடும்பத்தை, ஒரு நபரை என்ன செய்ய முடியாது? சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அதுக்கு அன்னைக்கே பாரதியார் பண்டிதர்கள் எழுதி வைத்தார்கள், அகத்தின் அழகு சொல்லுங்களேன் கொஞ்சம் முகத்தில் தெரியும். அல்லேலூயா சொல்லாமா? இங்கே ஒரு சமூகம், ஒரு கூட்டம், ஒரு தேவ மனிதர்கள், ஒரு பெரிய திரளான ஜனம், ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனம், கர்த்தரை பின்பற்றுகிற ஜனம், ஆண்டவருடைய ஊழியத்தை பின்பற்றுகிற ஜனம், கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? ஒரு பயணத்தின் போது அவர்கள் தாகம் எடுத்த நேரத்திலே ஒரு தண்ணீரை கொண்டு கொள்கிறார்கள். அல்லேலூயா! தாகம் எடுக்கிற நேரங்களில் எல்லாரும் முதலாவது என்ன செய்வாங்க? தண்ணீரை குடிப்பார்கள். அல்லேலூயா சொல்லாமா? இந்த தண்ணீரை மோண்டு குடிக்கிற நேரத்தில் தான் ஐயோ இந்த தண்ணீர் வாயிலேயே வைக்க முடியாதபடி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கசப்பா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? கசப்பு நிறைந்திருக்கிறது. எப்படி நாங்கள் குடிப்பது? தேவன் என்ன செய்கிறார்? கசப்பை உருவாக்குறவர் அல்ல. அல்லேலூயா! நாம் பயணத்தின் போது நமக்காக தண்ணீரை ஆங்காங்கே ஆண்டவர் செட் பண்ணி வைத்திருப்பார். அந்த செட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த தண்ணீர்களை நாம் எடுத்து குடிக்கும் போது கசப்பா இருப்பது நம்ம தேவனால் வந்த வினை அல்ல. தெளிந்த தண்ணீர்களுக்குள்ளே பிசாசானவன் கலந்த கசப்புகள். அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லலாமா? என் ஆண்டவர் எங்கே தண்ணீரை காண்பித்தாலும் அந்த தண்ணீர் அமர்ந்த தண்ணீராகவே இருக்கும். அல்லேலூயா! தெளிநீர் போலவே காட்சி அளிக்கும். அல்லேலூயா சொல்லலாம். ஒரு குடம் தண்ணீரை இன்றைக்கு பிடித்து வைங்கள், நாளைக்கு அதை போய் பார்க்கும்போது அந்த தண்ணீரை நமக்கு கண்களுக்கு தென்படாத சில தூசிகள், பாசிகள், வேஸ்டேஜ்கள் எல்லாம் அந்த தண்ணீருடைய அடிமட்டங்களில் போய் அது படிந்திருக்கிறதை போலே என் தேவனாகிய கர்த்தர் எந்த தண்ணீரையும் விஷமாய் கலக்க மாட்டார், எந்த தண்ணீரையும் கசப்பாக கொடுக்க மாட்டார். அந்த தண்ணீரை நாம் குடிக்கும் போது கசப்பா இருக்கிறது என்றால் எங்கேயோ சாத்தான் நமக்காக கசப்புகளை, ஒரு தைலத்தை அவன் ஊற்றி இருப்பான். அல்லேலூயா! அல்லேலூயா சொல்லாமா? அந்த கசப்புகளின் நிமித்தமாய் வாழ்க்கை முழுவதும் கசப்பாய் மாறுகிறது. வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கிறது? கசப்பாகவே மாறுகிறது. இன்னைக்கு அந்த வார்த்தையின் அடிப்படையில் கொண்டு தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. எல்லா கண்களை மறைப்போமா? எல்லா கண்களை மறைப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசவே, கர்த்தரோடு பேசவே, என் கசப்பை மதுரமாய் மாற்றும் தகப்பனே, என் தித்திப்பாய் மாற்றும் ஆண்டவரே. ஓ ஹalleluya! நகோமி மாறா என்று சொல்லுங்கள், என்னை நகோமி என்று சொல்லாதீர்கள். என்னை நகோமி என்று சொல்லவே கூடாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கி இருக்கிறார். ஹalleluya! அதனால நீங்கள் என்னை மாறா என்று சொல்லுங்கள், மாறா என்று சொல்லுங்கள். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் உங்களுடைய பெயருக்கு பின்னாக மாறா என்று சொல்ல முடியும். நகோமி என்று சொல்லுகிறதை பதிலாக மாறா என்று சொல்லுங்கள் என்று சொல்லத்தக்கதாக சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்ட
முன்ன போல எனக்கு சந்தோஷம் இல்லை தகப்பனே, முன்னாடி போல எனக்கு மகிழ்ச்சி இல்லை ராஜா, முன்னாடி போல எனக்கு ஒரு மகிமை எனக்கு இல்லை ஆண்டவரே, முன்னாடி போல எனக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லை தகப்பனே. ஹல்லேலூயா. துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற நான் எப்படி சிரிக்க முடியும்? துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிற நான், கசப்பை சுமந்து கொண்டிருக்கிற நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு, மதுரத்தை உனக்கு கொடுக்கத்தக்கதாக, ஒரு மகிமையை கொடுக்கத்தக்கதாக, ஒரு மதுரத்தை கர்த்தர் உனக்கு தரும்படியாக எல்லா கண்களை மறைப்போமா, எல்லா கண்களை மறைப்போம். ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி கேட்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை கசப்பா இருப்பதற்கு நான் என்ன செய்தேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கை மதுரமாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, வசனங்களை விட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதனோடு பேசுங்கப்பா. இந்த வார்த்தை இருவராய் நிலத்தில் விழாது கிடைக்கும். ஒவ்வொரு இருதயங்களையும் வார்த்தை ஊடுருவி சென்று விடுதலையாக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், இந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? வசனத்தை ஒரு முறை கூட வாசிப்போமே. யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்தது, அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. போதும். அல்லேலூயா. இந்த மாராவின் நீரை கசப்பாய் மாற்றினதனுடைய அனுபவத்தையும் தேவன் இன்றைக்கு நமக்கு பேசக்கூடிய வார்த்தைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவதாக. ஒரு சின்ன புழுக்களை கூட பிரபுவாய் மாற்றிய தேவனுக்கு கூடும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை தான்? இஸ்ரவேல் ஜனங்கள், ஒட்டுமொத்தமான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு தேவ வாக்கியம், வேத வாக்கியம். அல்லேலூயா. இந்த ஜனம் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளாக எகிப்தின் அடிமைத்தனத்திலே, ஆமென், பார்வோனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்திருந்தாலும் இஸ்ரவேலுடைய வம்சாவழிகளை பார்க்கும்போது இஸ்ரவேல் என்ற வார்த்தையே ஆரம்பிக்கப்பட்ட இடம் எந்த இடம் என்றால் யாக்கோபு எந்த இடத்துல, ஆமென், யாப்போக்கே என்று சொல்லப்படுகிற கடல் அந்த நதி ஓரத்திலே என்ன செய்தார்கள்? நதி ஓரத்தில் அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற நேரத்தில், ஆண்டவரே, ஆமென், நான் அக்கறைக்கு போகிறேன், என் சகோதரன் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறார், அவன் என்னை கொலை செய்யும்படியாக என்னை தேடுகிறான் என்று சொல்லும்போது அவன் யாவோக்கு இந்த நதியின் ஓரத்திலே முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போதுதான் இந்த தேவனாகிய கர்த்தர் அவனை பேர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. என்ன பேர் சொல்லி அழைத்தார்? யாக்கோபே என்று சொல்லி அழைக்கவில்லை. உன் பேர் என்ன என்று கேட்டார். அல்லேலூயா. உன் பேர் என்ன என்று சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், உம்முடைய அடியானாகிய யாக்கோப் என்று சொல்லும்போது என் தேவன் சொல்லுகிறார், இனி உன் பெயர் யாக்கோப் என்று சொல்லாமல் என்ன சொல்லுங்க? இஸ்ரவேல் என்று சொல்லுவதாக. அல்லேலூயா சொல்லாமா? இனி உன் பேர் என்ன செய்யப்படக்கூடாது? யாக்கோப் என்று சொல்ல பேர் கிடக்கூடாது, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுவதாக. அப்படின்னா இஸ்ரவேல் என்ற பேரே எந்த இடத்தில் ஆரம்பிக்கிறது என்றால் ஒரு தனி மனிதன் முழங்கால் படியிட்டு ஜெபித்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இஸ்ரவேல். அல்லேலூயா சொல்லாமா? அந்த இஸ்ரவேல் என்ற ஜனத்தினுடைய ஒரு கூட்டம் அப்படியே அவன் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். 10 லட்சங்களுக்கு மேலாக ஜனங்கள் பெருகிக் கொண்டே வந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமாய் எழும்பி வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமாக அவர்கள் தோன்றப்படவில்லை. ஒரு முழங்கால்
அவனை பார்த்து இஸ்ரவேலே என்று அழைத்து அவனை வேர்பெருத்தான். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இந்த இஸ்ரவேல் வம்சம், இஸ்ரவேல் ஜனங்கள் தோன்றுவதற்கு அவன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அநேக கற்பங்கள் அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அவன் சாரானின் கர்ப்பத்திலிருந்து, ரெபெக்காளின் கர்ப்பத்திலிருந்து, ராகேலின் கர்ப்பத்திலிருந்து தோன்றப்பட்டவர்கள் தான் இந்த இஸ்ரவேல் வம்சாவளிகள். அல்லேலூயா சொல்லாமா? புரிந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், புரியாதவர்களுக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் தோன்றின வம்சாவளிகளின் கூட்டத்திலே சாரான் இருந்தார். சாரானின் கூட்டத்திலே ரெபெக்காள் இருந்தார். ரெபெக்காளின் கூட்டத்திலே ராகேல் இருந்தார். இந்த மூன்று பேரை குறித்து ஆரம்பத்திலே வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்த வேதம் அவர்களை மலடி என்று சொன்னது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? மலடி என்று சொன்ன வார்த்தை சாராளின் கர்ப்பத்தை தேவன் அடைத்தார், அவள் மலடி என்று சொல்லப்பட்டார். ரெபெக்காளின் கர்ப்பத்தை தேவன் அடைத்தார், அவளுக்கு கர்ப்பமே மலடி என்று சொல்லப்பட்டது. ராகேலின் கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார், அவள் மலடி என்று சொன்னார்கள். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இந்த மூன்று கர்ப்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒரு பெரிய பரிமாணத்தோடு ஒரு இஸ்ரவேல் சமுதாயம் இவர்கள் எப்படி தோன்றினது என்பதுதான் அடையாளமே. அல்லேலூயா சொல்லாமா? எப்படி தோன்றினார்கள்? கர்த்தரே அடைத்து வைத்திருந்த கர்ப்பங்கள் எப்படி திறக்கப்பட்டது? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். சாத்தானே, நீ எந்த வாசலை அடைத்து வைத்திருந்தாலும் என் தேவன் திட்டத்திற்கிற சந்ததியை எழுப்ப நினைத்தார் என்றால் அந்த கதவுகளை எந்த வல்லமையாலும் அடைக்க முடியாது, எந்த சத்துருக்களினாலும் அதை அடைக்க முடியாது, எந்த பிசாசுகளினாலும் அதை அடைக்க முடியாது. இன்றைக்கு மலடி பிள்ளை காட்சியால் மாறத்தக்கதால் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவார். சாராயின் கர்ப்பத்தை அடைத்தது தேவனாய் இருந்தாலும் அந்த கர்ப்பம் திறக்கப்படுவதற்கு ஒரு வாக்குத்தத்தம் காத்திருந்தது. அல்லேலூயா சொல்லாமா? ஒரு வாக்குத்தத்தம் பிறப்பதற்காக ஒரு வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முழங்காலின் ஜெபம், ஒரு ஜெப திறன் வெளிப்படுவதற்காக ராகேலின் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நிந்தைகளை புரட்டி போடத்தக்கதாக வேகமாய் சொல்கிறேன். நேரம் இல்லாதனால வேகமா சொன்னாதான் நமக்கு புரியும். அல்லேலூயா. நிந்தைகளை புரட்டி போடுவதற்காக ஒரு கர்ப்பம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அது எத்தனை வருடங்கள் தெரியுமா? வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஆபிரகாம் எடுத்துக்கொண்ட கால அளவு 24 வருடம். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 24 வருடம் என்ன செய்யப்படுகிறது? ஆபிரகாம் காத்துக்கொண்டே இருந்தான். கர்த்தர் அதிலே மௌனமாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? ரெபெக்காளும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? அந்த காரியத்தை நான் எழுதி வைக்கவில்லை. தேவ சமூகத்திலே பல வருடங்களாக ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் சாராளுடைய சம்பவத்தையும், ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் ரெபெக்காளின் சம்பவத்தையும், ஆதியாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் ராகேலுடைய சம்பவத்தையும் நீங்கள் வீடுகளை சென்று வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. அந்த 3 அதிகாரங்களிலே மூன்று பேர்களை குறித்து அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் ஒவ்வொரு வருடங்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துக்கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் வாசல்கள் திறக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. தேவன் மௌனமாகவே இருந்தார். அல்லேலூயா. தேவன் சும்மாவாகவே இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? சில சூழ்நிலைகளில் நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்காகவும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்காகவும் தேவன் நம்முடைய பார்வையில் மௌனமாய் இருக்கிறார் என்றார். தேவ பிள்ளையே, அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தாமதியாமல் அந்த
வசனத்தை எடுக்க முடியுமா? அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தாமதியாமல் எல்லார் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் தீவிரமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அப்ப தேவன் வாக்குத்தத்தங்களை செய்ய தாமதிப்பதில்லை. மௌனமாக இருந்தாலும் 25வது ஆண்டிலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஒரு சந்ததியை எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அந்த பாதாளத்தின் வல்லமைகள் அடைத்து வைத்திருந்த வாசலை தேவனாகிய கர்த்தர் 25வது ஆண்டிலே திறந்து வைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? ஜெபிக்கிற ரெபெக்காளுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்டு மௌனமாயிராதபடி ஏற்ற வேளை வந்தபோது அந்த கர்ப்பங்களின் வாசலை ஆண்டவர் என்ன செய்தார்? திறந்து வைத்தார். அல்லேலூயா சொல்லாமா? ராகேலுடைய ஆமென் நிந்தைகளை மாற்றும்படியார். அல்லேலூயா, ராகேல் எந்த நிந்தை அனுபவித்தார்? ஆமென். ராகேலுடைய இன்னொரு சகோதரியுடைய பேர் என்னது? லேயா. அல்லேலூயா சொல்லாமா? லேயாள் பிள்ளை பெற்றுக் கொண்டே இருக்கிறார். 7, 8, 9, 10 என்று பிள்ளைகளை பெற்றுக் கொண்டே இருக்கும்போது ஆமென் ராகேலோ மனமடிவாகி துக்கத்தோடு கூட ஆமென் தேவனே நான் சஞ்சலப்படுகிறேன், கலங்கிக் கொண்டிருக்கிறேன், வேதனையோடு இருக்கிறேன், உபத்திரவம் என்னை தலைக்கு மேலாய் மூழ்கடிக்கிறது என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை நிந்தையாய் சுமந்து கொண்டு தேவனுடைய பாதத்தில் இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கர்ப்பத்தை தேவன் திறப்பார். அல்லேலூயா சொல்லாமா? ஒரு குமாரனை கொடுக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் இன்று என் நிந்தையை புரட்டி போட்டபடினாலே அவனுக்கு என்ன பேர்? மோனாசே. அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் என் நிந்தையை புரட்டி போட்டார், என் கலக்கத்தை கலக்கி போட்டார். அல்லேலூயா. வாக்குத்தத்த சந்ததியை பிறப்பதற்கு தேவன் சில நாள் மௌனமாகவே இருப்பார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இப்போது ஜெபிக்கிற ஜெபத்தை காட்டிலும் அதிகமான ஜெபம், ஜெபம் கோட்டையை தகர்க்கிற ஜெபம். அல்லேலூயா. எதிரியை துரத்துகிற ஜெபம். அல்லேலூயா சொல்லாமா? மந்திரங்களை அழிக்கிற ஜெபம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு சாதாரணமாக கை கொட்டி ஜெபிக்கிற ஜெபம் அல்ல. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலே பாதாளம் நடுங்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், நாம் ஜெபிக்கிற ஜெபத்திலே அந்தகாரத்தின் வல்லமைகள் உடைய வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் மௌனமாக இருப்பதற்கும் சில காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. நாம் ஆண்டவரே நீ என்னுடைய விஷயத்திலே மௌனமாக இருக்கிறீரே, என் விஷயத்திலே நீ மௌனமாக இருப்பீரோ? ஒரு சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி ஒரு விண்ணப்பத்தை கேட்பான். ஆண்டவரே என்னுடைய விஷயத்திலே நீ மௌனமாயிராதே, என்னுடைய காரியத்திலே நீ பேசாமல் இராதே, என்னுடைய காரியத்திலே நீ சும்மா இராதேயும். அல்லேலூயா. என்னுடைய விஷயத்திற்கு நான் இப்பொழுது துக்கம் என் தலைக்கு மேலாக இருக்கிறது. நான் பிள்ளை இல்லாதவன் மலடி என்று சொல்லப்படுகிறேன். நான் பிள்ளையற்றவன் என்று தேவ சமூகத்தில் காணப்படுகிறேன். என்னிலே நன்மை ஒன்றுமில்லை, என்னுடைய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை, என்னுடைய எந்த பிரதிபலனும் இல்லை. நான் ஜெபிப்பது வீணாய் போகக்கூடாது, என் வாக்குத்தத்தம் வீணாய் போகக்கூடாது, என்னுடைய நிந்தைகள் வீணாய் போகக்கூடாது, நான் அவமானத்திலேயே சாகக்கூடாது என்று சொல்லி ரெபெக்காளை போல எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் மடியக்கூடாதப்பா, என் நிந்தையோடு நான் மடியக்கூடாது. அல்லேலூயா. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிம்சோன் அவன் 2 தூண்களை பிடித்துக் கொண்டு சொல்லுகிறான், ஆண்டவரே நான் கலக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு உலகத்தை கலக்கின மனிதனாக சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். 300 நரிகளை ஒன்றோடு ஒன்று வாள்களை கட்டி என்ன செய்தான்? அவன் அந்த வயலில் அனுப்பி வைத்தான். ஒரு குரங்கை நம்முடைய கைகளில் பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லே ஒரு நாய் வளர்க்கிற நாயினுடைய வாளை கூட உடையவன் பிடிக்க முடியாது, தெரியுமா?
நீங்க என்ன போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க வாயை தடவலாம், மூக்கை தடவலாம், தலையை தடவலாம், அல்லையே சொல்லாமா. ஆனா நீங்க வாழை மட்டும் பிடிச்சீங்கன்னா உங்களை விடவே செய்யாது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் இப்படி வெறிபிடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காலத்தில் 300 நரிகளை, அல்லேலூயா, குரங்குகளே நாய்களே அல்ல, 300 நரிகளை ஒரே வாளை பிடித்து கட்டி தீப்பந்தங்களை கொளுத்தி விடுகிற ஒரு பராக்கிரமசாலியாய் சிம்சோன் காணப்பட்டார். அல்லேலூயா. அந்த சிம்சோனுடைய பராக்கிரமம் நாளடைவிலே பலவீனப்பட தொடங்கினார், குன்றி போக தொடங்கினார். ஆமென். பலவீனப்பட்டு நம்மை யாருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டார்? யாருடைய? பெலிஸ்தியருடைய கையிலே அவர் ஒப்படைக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லாமா. பல முறை பெலிஸ்தியர்கள் வருகிறதை பல நேரங்களில் அடையாளப்படுத்தினாலும் நாம நேற்றுக்கு இருக்கிற ஜபத்தினால தூசியை தட்டி விடுகிறதை போல பல முறை எழுந்திருக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? இன்றைக்கு பெய்த மழையின் ஆமென் ஈரத்தினாலே இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க? பெலிஸ்தியர் வருகிறார் வருகிறார், புலி வருகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஆமென் பலமுறை பெலிஸ்தியனை மேற்கொண்ட ஆமென் சிம்சோன் இந்த முறை பெலிஸ்தியனின் கையில இவனுடைய என்ன ஒரு பணமுறை சொல்லுவாங்களே, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த முறை பெலிஸ்தியர்கள் ஆமென் சிம்சோனை ஒரு கட்டாக பிடிக்கும் போது ஆமென் நேற்றை போல வெள்ளத்தை போல் எழுப்பி பார்த்தான், நகர்ந்து பார்த்தான், உருண்டு பார்த்தான், எல்லாம் பண்ணி பார்த்தான், ஒன்றும் அகப்படவில்லை. ஏன்னா இப்ப மொட்டையடிக்கப்பட்டவனா தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறான். உன்னுடைய பலன் எதிலேயோ அதை கண்ட்ரோல் பண்ண தெரிந்திருக்க வேண்டும். உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது? உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது? அதிகால ஜெபத்தில் இருக்கிறதா? உன்னுடைய ஜெபம் அதிகால 2 மணி நேரத்தில் ஜெபத்தில் இருக்கிறதா? அதிகால ஜெபத்தில் பலன் இருக்கிறதா? இல்ல மத்தியான பலன் ஜெபத்தில் இருக்கிறதா? உன்னுடைய விசுவாசத்தில் பலன் இருக்கிறதா? இல்ல கர்த்தருக்கு கொடுக்கிறது உன் பலனை நீ காண்பிக்கிறாயா? அல்லேலூயா. எதில் உன்னுடைய பலத்தை காண்பித்தால் இந்த சத்துரு இந்த விஷயத்தில் என்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. இதை நீ ரகசியமாகவே வைத்திருக்க வேண்டும். மனைவி கேட்டா சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா. புருஷன் கேட்டாலும் என்ன சொல்லக்கூடாது? சொல்லவே கூடாது. உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது என்று யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது. நீ வேதத்தை வாசிக்கிறார், அதிகாலை ஜெபிக்கிறார், விசுவாசத்தோடு நடக்கிறார், தியானம் பண்ணி நடக்கிறார், பாடல் பாடி நடக்கிறார், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கிறார், கர்த்தருக்கு என்று வாரி இறைக்கிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க இங்க இருக்கிறாங்களா எனக்கு தெரியாது. கர்த்தர் பேச சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லாமா. கர்த்தருக்கு கொடுத்துக்கிறது உத்தமனா இருந்திருக்கிறார், தேவனுக்காக கொடுக்கிறது உத்தமனா இருந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமா. ஆனால் அவன் பெலிஸ்தியன் மறுநாள் நீ இப்போது மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா சொல்லாமே. பெலிஸ்தியர் வெளிப்படுந்தால் இப்போது எப்படி இருக்கிறார்? மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறார். நீ நேற்றைக்கு அந்த முடியில ஆணி அடித்திருந்த போதும் அது உன் கையினாலே சுருட்டி அதை புடுங்கி எடுத்துக்கொண்டு ஆண்டவரை துதித்த மனிதன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை புடுங்கி எடுத்துக்கொண்டு ஆண்டவரை துதித்தவர் அந்த பெலிஸ்தியனை முறியடித்தார். இன்றைக்கு அந்த முடியில் இருந்த பலன் இப்போது எங்க இல்லை? பெலிஸ்தியன் யாரிடத்தில் இல்லை? சிம்சோன் இடத்தில் இல்லை. அதனால இவன் என்ன செய்தான் தெரியுமா? அங்கே மாவரைக்கும்படி அவர் உட்கார வச்சிருந்தாங்க. கட்டை குருடாக்கி கொண்டு மாவரைக்க உட்கார்ந்து வைத்திருந்தார். 2 தூண்களை பிடித்துக் கொண்டு என்ன செய்தார்? ஆண்டவரே, ஒரு விசை கூட நீ மௌனமாயிராதே. அல்லேலூயா. இந்த விஷயத்தில் நீ மௌனமாயிராதே. எனக்காக நீ ஒரு விசை இறங்கி வருவீரானா? நான் உயிரோடு இருந்து சாதித்ததை விட சாக போற இந்த நேரத்தில் பல்லாயிரமான பெலிஸ்தியர்கள் என் கையிலே வடிய போவதை நீ பார்க்க வேண்டும் தகப்பனே. அல்லேலூயா. பல்லாயிரக்கணக்கான பெலிஸ்தியர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு மண்டபம் முழுவதும் இடிந்து விழுந்து எத்தனை பெலிஸ்தியர்கள்? 3000 பெலிஸ்தியர்கள்
என்ன செய்யப்படுகிறார்கள்? நசுங்கி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கும் தேவன் நம்முடைய மத்தியிலே அந்த பராக்கிரமசாலியோடு இறங்கி வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் மேன்மைப்படுத்துவார், உங்களையும் கனப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அப்போ தேவன் கர்ப்பத்தின் வாசலை அடைத்து வைத்திருந்தாலும் ஒரு பர்பஸுக்காக தேவன் அடைத்து வைத்திருக்கிறார். அந்த அடைத்து வைத்த வாசல் ஒன்று வாக்குத்தத்த சந்ததி வெளிப்பட, இன்னொன்று அவன் ஜெப வீரர்கள் எழும்ப, அல்லேலூயா, மூன்றாவது நிந்தையை புரட்டி போட. அல்லேலூயா சொல்லாமா? வாக்குத்தத்த சந்ததி 24 வருடம் புதை உண்டி கிடந்த இந்த சந்ததி ஆண்டவர் எழுப்பும் போது உன்னுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? நீ கண்ட வாசலை ஆண்டவர் நிச்சயமாய் திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இன்னைக்கு கெட்டிங் என்ன தெரியுமா? தேவன் மௌனமாய் இருக்கிறார். கர்த்தர் மௌனம். அல்லேலூயா. பரலோகத்தில் 1/2 மணி நேரம் மௌனமாய் இருந்தார். அல்லேலூயா. நீ மௌனமாக இருந்தாலும் விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் அவருடைய மௌனத்திலும் ஏதோ ஒன்று இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? உன்னுடைய மௌனத்திலையும் ஒரு விசுவாசி சில அடையாளத்தை கண்டுபிடிப்பார். அல்லேலூயா சொல்லாமா? அதுக்காக சில காரியத்தை வேகமா ஓட்டி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவகுமாரன் கிறிஸ்து கெத்செமனே முதல் கொல்கொதா வரைக்கும், சிலுவையில் அடிக்கப்படுகிற வரைக்கும் எத்தனை மணி நேரம் அவர் பாடுபட்டார்? 18 மணி நேரம். அல்லேலூயா. 18 மணி நேரம் அவர் சித்திரவதை பண்றார், அவன் அடிக்கப்படுகிறார், காயப்படுகிறார், அவர் மேல உமிழ்நீர் ஊற்றுகிறார். எல்லா காரியங்களையும் அந்த 18 மணி நேரத்துல ப்ராசஸ்ல அவர் அனுபவித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? இந்த நேரத்துல பிசாசானவன் இயேசுவுடைய காதிலே போய் நின்று கொண்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஏன் பிதா குமாரனே, நீ இவ்வளவு காயங்களை படும்போது, இவ்வளவு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, உன் பிதா எங்கே என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. உன் பிதா எங்கே? நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிதா மௌனமாய் இருக்கிறாரோ? அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வேதனையில் அவர் மௌனமாய் இருக்கிறாரோ? உன்னுடைய தோல்வியில் அவர் மௌனமாய் இருக்கிறாரோ? உன்னுடைய துக்கத்தில் அவர் மௌனமாய் இருக்கிறாரோ? உன் வேலை போனது நிமித்தம், தொழில் நிமித்தம், உன் கஷ்டத்தின் நிமித்தம், பாடுகள் நிமித்தம் மௌனமாய் இருக்கிறாரோ என்று குமாரனை பார்த்து கேட்கும் போது, அல்லேலூயா, அல்லேலூயா, குமாரன் ஒரே ஒரு வார்த்தையினால பிதாவை மறுதலிப்பார் என்று நினைத்தார். ஆனால் அந்த 18வது மணி நேரத்திலும் இயேசுவின் வாயிலிருந்து என்ன வெளிப்பட்ட தெரியுமா? என் பிதாவே, உடைய கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவை அவன் கண்டுபிடிப்பது. அல்லேலூயா. பிறந்தவர்களுக்காக சொல்றோம், இதை விட புரிய வைக்கனால முடியாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள நடுவில் அந்த மௌனத்தை உடைக்கும்படியாக, ஒரு அப்பா பிதா என்று சொல்லி கூப்பிடத்தக்கதாக தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய மௌனத்தில் இவருக்கு தெரிந்தது பிதாவே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளும், எந்த சிச்சுவேஷன்களும் அந்த அப்பா பிதாவே குமாரனுக்கும் பிதாவுக்கும் நடுவில் இருக்கிற உறவை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த மௌனத்தின் நடுவிலும், அந்த துக்கத்தின் நடுவிலும், அந்த பாடுகளின் நடுவிலும், அந்த வார்த்தைகளின் விசாலமாய் ஆண்டவர் அவன் தெளிவாய் போதித்துக் கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு பேசும்போது எவ்வளவு பேருக்கு புரிந்தது தெரியாது. அந்த மௌனத்தின் நடுவிலே நீங்கள் குமாரன் இயேசுவே பிதாவை கூப்பிட்டதை போல நீங்களும் நானும் அப்பா பிதாவை என்று சொல்லப்படுகிற உறவை
முறிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இந்த உலகங்களின் நடுவில் தான் ஆண்டவர் பிசாசுக்கும் நமக்கும் இருக்கிற ஆமென் சபா. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பிசாசுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற சவால் என்ன தெரியுமா? உங்கள் வாக்குத்தத்தம் சிதைய வேண்டும். உங்களுடைய ஜெபம் குறைய வேண்டும். உங்களுடைய நிந்தைகள் அதிகமாகிக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அவன் பிதாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை சிதைக்கும்படியாக பிசாசால் எடுத்துக்கொண்ட ஆயுதங்கள் அவன் வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது. உங்கள் ஜெபம் அதிகரிக்க கூடாது. உங்கள் நிந்தைகள் என்ன செய்யக்கூடாது? குறையவே கூடாது என்று பிசாசானும் சவாலாய் நிற்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ப்ராசஸ் பீரியட் அவர் பிதாவானவர் மௌனமா இருந்தாலும் என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் இந்த இடத்தை விட்டு என்னை நகர மாட்டார். இந்த இடத்தை விட்டு என்னை கொண்டு போக மாட்டார். இந்த இடத்தை விட்டு என்னை நகர்த்த மாட்டார். என்னை அப்புறம் கொண்டு போக மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்கிறது, அவர் அப்புறம் போகிறதை போல காணப்பட்டாலும், அல்லேலூயா, அவர் திரும்பி நிற்கிறதை போல தென்பட்டாலும், அவர் மௌனமா இருக்கிறதை போல நமக்கு வெளிப்பட்டாலும், ஆமென், நம்மை அரவணைக்கும்படியாக அவருடைய கரம் விசுவாச கண்களினால் நம்மை பார்க்க முடியும். விசுவாச கண்களினால் அதை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாச கண்களினால். விசுவாச கண் யாருக்கு இருக்கும்? யாருக்கு விசுவாச கண்கள் இருக்கும்? விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாச கண்கள் இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாதவனுக்கு அவன் கண்கள் எல்லாம் குருட்டாட்டமாகவே இருக்கும். அல்லேலூயா சொல்லாமா? விசுவாசிக்காதவனுடைய கண்கள் எல்லாம் குருடாக இருக்கும். அந்த குருடன் மற்றொரு குருடனை வழிநடத்தவே முடியாது. அல்லேலூயா. இந்த குருடாக இருக்கிற மனிதன் மற்ற குருடாக இருக்கிறவர்களை வழிநடத்தவே முடியாது. உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிகளாக இருந்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படும். அந்த கண்களினாலே என் பிதாவை பார்க்க முடியும். அல்லேலூயா. அவர் அப்புறம் போகிறவரை போல் இருந்தாலும் அவர் மௌனமாக இருப்பதில்லை. உங்களுக்காக அவர் செயல்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? பேதுரு எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு காலை நேரத்தில் விடியற் காலம் 6 மணி நேரத்தில் என்ன செய்யப்படுகிறார்? வலையெல்லாம் எடுத்து அலசிக்கொண்டே இருக்கிறார். தியானித்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவன் வலை அலசி கொண்டிருக்கும் போது அவரோட ஒரு எண்ணம் தோன்றுகிறார். நேற்று இரவு முழுவதும் என்ன செய்தேன்? வலையை விரித்தேன், ஆனால் ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனால் அப்படியே விட்டுவிடக் கூடாது. ஏன்னா உங்களுடைய தொழில் ரீதி. அல்லேலூயா சொல்லாமா? தொழில் ரீதி என்பது நேற்றைக்கு கிடைக்கல அதனால இன்னைக்கு தொழில் செய்யக்கூடாது என்பது கிடையாது. அல்லேலூயா. அதனால் என்ன செய்தான் ஆக வேண்டும்? அந்த வலையை அலசி கொண்டு மறு இரவு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் வலை போடத்தான் போக வேண்டும். அவன் என்ன தெரியுமா? நேற்று அகப்படவில்லை, அதனால நாளைக்கு இன்று இரவு நான் என்ன செய்வேன்? வலையை போடுவேன். ஒருவேளை மீன் அகப்படலாம். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை மீன் அகப்படலாம். அந்த நம்பிக்கையோடு தான் மறுபடியும் என்ன செய்கிறோம்? வலையை போடுகிறோம். வலையில சொல்லாமா? அந்த நாளும் கிடைக்காவிட்டால் மறுநாளும் அப்படியே தூங்கிவிட மாட்டோம். மறுபடியும் வலையை அலசி காத்து கொண்டிருப்போம். அடுத்த இரவுக்காக இரவு நேரங்களில் தான் என்ன செய்ய முடியும்? இந்த மீன்களை பிடிக்க முடியும். எதுவும் தெரியாத மாதிரி காத்திருக்கிறீங்களே, ஸ்தோத்திரம். என்னையா மாட்டி விட தானே? அல்லேலூயா. எங்கேயும் மாட்டி விட முடியாது. ஆமென் சொல்லலாமா? பாருங்க, அப்படியே உட்கார்ந்துருக்கான். என்னதான் சொல்றான் பாப்போமே. கடைசியில் என்ன வருது பாப்பா? அப்பா ஆமென் சொல்லலாம். வர பரவாயில்ல வரும். அப்பா ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? 11:30 வரும்போது ஆமென் சொல்லி முடிப்பேன். நீங்க சும்மா சும்மா ஆமென் சொல்லிட்டு இருந்தா எப்படி? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றிரவு நான் வலை விரித்தேன், மீன் அகப்படவில்லை. நாளைக்கும் இரவு வலை விரிப்பதற்காக வலை
அலசி கொண்டிருக்கிறேன். புரிந்தவர்களுக்கு சோதரம். அல்லேலூயா. இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். மறுநாள். ஆனா இன்றைக்குள்ள காரியத்தை தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நேற்றைக்கு பிடித்தான் மீன் அகப்படவில்லை. இன்று பகல் அவன் வலை அலசி கொண்டிருக்கும் போது இந்த பகல் நேரத்தை எப்படி கடக்கணும் தெரியுமா? நிந்தையில கடக்கணும், அவமானத்திலே கடக்கணும், அல்லேலூயா, பரிகாசத்திலே கடக்க வேண்டும். காலை 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ரோட்ல போறவங்க, அங்க போறவங்க, இங்க போறவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன் பேதுரு ஒண்ணு கிடைக்கலையா? அல்லேலூயா. எத்தனை பேர் அவமானப்படுத்திருப்பீங்க? அல்லேலூயா சொல்லாம. எத்தனை பேர் கேவலப்படுத்திருப்பீர்கள்? எத்தனை பேர் நிந்தை புரட்டி ஒரு உருண்டை தூக்கி போட்டிருப்பீங்க? அல்லேலூயா சொல்லாம. பேதுருவை பார்த்து ஒரு மீனவன் கேட்கிறான், பேதுருவே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான், ஒரு கிலோவும் கிடைக்கவில்லையா? ஒண்ணும் கிடைக்கல, தலை குடிச்சிட்டான். அல்லேலூயா. கிடைக்க வேண்டிய மீன்கள் 1 கிலோ கூட கிடைக்கலன்னா தலை நிமிர்ந்து நிற்காது, தலை குனிவாக இருக்கு. அல்லேலூயா. குனிந்து நின்றா மீண்டும் குத்துகிறார்கள். ஒரு நொத்தலி கூட கிடைக்கலையா? அல்லேலூயா. இவ்வளவு ஓடி ஒன்றும் கிடைக்கவில்லையா? நான் உங்களை வேதனைப்படுத்த கூடாதுதான் இப்படி சுருக்கி பேசுகிறேன். இவார்கள் கபாரகள் ஷைடமானவா உடமனா சண்டல் கபாரவா ஒன்றுமே அகப்படவில்லையா? பேதுருவே, அப்படி நீ இருக்கும்போது உன்னை என்ட்ரி பண்ணும்படியாக இயேசு படகனை தருகிறார். அல்லேலூயா. உனக்கு என்ட்ரி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய நாயகன் இயேசு அடுத்த இரவு வருகிறதற்குள்ளாக துக்கத்தின் கற்களை, நிந்தையின் கற்களை, வேதனையின் கற்களை, அவமானத்தின் கற்களை புரட்டி போல சூழ்நிலைகளையே சாதகமாக்கிற தேவன், சூழ்நிலைகளையே சாதகமாக்கிற தேவன் இன்னைக்கு மத்தியில் வெளிப்படுகிறார். புரிந்தவர்கள் கரங்களை தட்டி, நேரமில்லை, ஆண்டவரை துதிப்போம், கரங்களை தட்டி ஆராதிப்போம். அடுத்த நாளுக்கு ஆண்டவர் மாற்றி வைக்க விரும்பவில்லை. அந்த அது இரவு, அந்த நடு பகலிலே வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அந்த மத்தியான பொழுதிலே இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் படகுக்கு ஒரு இடம் கொடு. வாசிங்க. போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆற்றில் தள்ளிக் கொண்டு போய் உன் மீன் பிடிக்கும்படியாக உன் வலையை போடு என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அது எந்த நேரத்தில் சொன்ன வார்த்தை தெரியுமா? இரவு 7 மணிக்கு அல்ல, அல்லேலூயா, நடுப்பகல் 2 மணிக்கு இயேசு வார்த்தை சொல்லிட்டார். பேதுருவே, பிரசங்கம் முடிந்த நீ துக்கத்தோடு போகக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? உன் வலை எந்த பக்கமாய் போடு. அல்லேலூயா. எந்த சயின்டின்படி, சயின்டிபிக்கின்படி, எந்த அறிவை விஞ்ஞானத்தின்படி மத்தியான பொழுதிலே எந்த மீனும் கரைக்கு வரவே செய்யாது. அல்லேலூயா. தண்ணீர் சுத்தினாலே, சூரிய ஒளியினுடைய வெளிச்சத்தினாலே அந்த ஹீட் தண்ணீரிலே படுகிறபடினால் எந்த நொத்துளி மீன் கூட என்ன செய்யாது, கடல் மேற்பகுதியில் வராது. அந்த பகுதியில் இருக்கிற மீன் எல்லாம் எங்க இருக்கும்? அடியாழத்தில் இருக்கும். அல்லேலூயா சொல்லலாமா? விஷயத்துக்கு வரேன். அல்லேலூயா. அடியாழத்திலே கிடக்கும் ஒரு மீன் கூட சமுத்திரத்தின் மேற்பரப்பில் வருவதில்லை. ஆனா இயேசு வார்த்தை சொல்கிறார், பேதுருவே, 2 மணி நேரத்தில் மத்தியானம் 2 மணிக்கு ஆண்டவர் வலையை போடு என்று சொன்னார். டேஷ் போடுவார். அல்லேலூயா சொல்லலாமா? எந்த கிறுக்கன் போடுவான்?
இந்த வார்த்தை நிச்சயமாகவே பிதாவிடத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. பிதாவிடத்தில் வெளிப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் ஒருமுறை பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, இது நீயாக பேசப்பட்ட வார்த்தை அல்ல. இது நீயாக பேசப்பட்ட வார்த்தை அல்ல, உனக்குள் இருக்கிற பிதாவானவர் பேசின வார்த்தை. அல்லேலூயா சொல்லாமா? உனக்குள் தேவன் பேசின வார்த்தை. அதனால பேதுருவுக்கு தெரியும், சாதாரணமானவர் அல்ல, எனக்கு முன்னால் இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, பிதாவாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லும். அவர் சொன்னபடியே இந்த வலையை போடுகிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆழத்தில் இருக்கிற மீன்களுக்கு ஒரு கவுன்சிலிங் நடக்கிறது. ஒவ்வொரு மீன்கள் மேல மேல ஏறி வரும்போது இன்னொரு மீன் சொல்லுகிறது, எங்கே திரும்புகிறீர்கள், எங்கே பயணத்தை ஆரம்பிக்கிறீர்கள், எங்கே போகிறீர்கள் என்று கேட்கும் போது அடுத்த மீன்கள் சொல்லுகிறது, எங்களுடைய மீன் தலைவர் ஒருவன் இருக்கிறார், அவன் எங்களை இரையை தேடி போக சொல்லும் போது நீங்க போக வேண்டாம், யூட்டன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. யூட்டன் பண்ணிக்கன்னு சொன்னபோது அவர் வார்த்தையை கேட்டு நாங்கள் யூட்டன் பண்ணோம். ஒரு வேளை எங்களுடைய கூடாரத்திற்காக தான், எங்கள் வீட்டை நோக்கிதான் அவர் எங்களை திசை திருப்புகிறார் என்று நினைத்தோம். இல்ல, அவர் கூடாரத்தை நோக்கி அல்ல, மலையை நோக்கி. மலையை சொல்லாமா? மலையை நோக்கி பயணித்தார். மலையில ஏற ஏற ஒரு மீனுக்கு கேள்வி, இந்த மலையில ஏறுகிறோமே ப்ரமோஷன் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் போது ஒரு மீன் சொன்னது, ப்ரமோஷன் இல்ல, முதல்ல இந்த மலையில ஏறுகிறோம், இரண்டாவது இந்த வலையில தூக்கி படகுல போடுவாங்க, படகுல போட்ட பிற்பாடு அந்த தூக்கி என்ன செய்வாங்க, ஏலத்துக்கு விடுவாங்க, ஏலத்துக்கு விட்ட பிற்பாடு என்ன செய்வாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. வறுத்து சாப்பிடுவாங்க. வறுத்து சாப்பிடுறதுக்கா நாங்க வலையில ஏறுறது, வறுத்து சாப்பிடுறதுக்கா படகுல ஏறுகிறது, வறுத்து சாப்பிடுறதுக்கா நாங்க கூடையில ஏறுகிறது. இந்த ஒருவரும் கேள்வி கேட்கவில்லை. வறுத்து சாப்பிடுறதுக்காக இருந்தாலும் சொன்னவர் கட்டளையிட்டிருக்கிறாரே, சொன்னவர் கட்டளையிட்டிருக்கிறாரே, அதனால அவன் வாயை மூடிக்கொண்டு கவனத்தோடு கூட அந்த படகில் ஏறினார்கள். அந்த படகில் ஏறினார்கள். படகு நிரம்பினது. படகு நிரம்பினது மாத்திரமல்ல, பக்கத்தில் இருக்கிறவருடைய படகை ஆண்டவர் நிரப்ப பண்ணினார். துக்கத்தை ஒரு இரவு வருகிறதற்கு முன்பாக திரட்டி போடுகிறார். ஒரு இரவு வருகிறதற்கு முன்பாக நிந்தை திரட்டி போடுகிறது. ஆகிய விசுவாசத்தோடு கரங்களை கேட்டு ஆண்டவரை மனைவி கிடைக்கலாம். ஒரு இரவு வருகிறதற்கு முன்பாக நிந்தையை ஆண்டவர் என்ன செய்கிறார், முரட்டி போடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. வேதத்திலே 4 தலைமுறைகளால் எழுதப்பட்ட வேத பகுதி, சுருக்கமாக நினைக்கிறேன், 4 தலைமுறைகள் தோன்றின ஒரு பகுதி தான் வேதம். அல்லேலூயா. 3 தலைமுறை வருகிற வரைக்கும், கிறிஸ்துவின் பாடு வருகிற வரைக்கும் 3ஆம் தலைமுறை. அல்லேலூயா. 3ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன செய்யப்பட்டார்கள் தெரியுமா? பாடுகள் அனுபவித்தார்கள், கஷ்டங்கள் அனுபவித்தார்கள், ஊழியத்திற்காக ஓடினார்கள், கர்த்தருக்காக பிரயாசப்பட்டார்கள், உழைத்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். ஆனால் இந்த நூற்றாண்டிலும் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமா என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அவகாசங்களை கேளுங்கள். அல்லேலூயா. முற்பிதாக்கள் வைத்து போடு சுதந்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? அல்லேலூயா. என்ன செய்யுங்க? அனுமதி கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். முழங்கால் நின்று கேட்க வேண்டும், ஜெபத்தில் நின்று கேட்க வேண்டும். அந்த முற்பிதாக்கள் விட்டு போடு அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தினால் பலன் இல்லாமலேயே உலகத்தை விட்டு போய்விட்டார்கள். பல தலைமுறைகள் பலன் இல்லாமலேயே போய்விட்டார்கள். இந்த தலைமுறை இருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவகாசங்களை கேட்டு, அவன் அனுமதியை கேட்டு அந்த அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அடுத்து நாம் வருகிற மோசேயிடத்தில் வருகிறோம். மோசே என்ன செய்கிறான்? அவன் மோசே சின்ன குழந்தையாயிருக்கும் போது அவன் நைல் நதியோடு ஒதுக்கக்கூடிய சூழல் வந்தது. மிரியாம் என்ன செய்ய, தாயிடத்தில் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு
என்ன செய்கிறாள்? நைல் நதியிலே பெட்டகத்து பேழை வைத்து அனுப்பி வைக்கிறாள். இது கடைசி நியாய தீர்ப்பு கடையாளமாய் அந்த பயணம் முடிந்தது. பயணம் என்ன முடிந்தது? நியாய தீர்ப்பு கடையாளமாய் முடிகிறது. நைல் நதியிலே ஒரு மனிதன் போய்விட்டான் என்றால் அவன் திரும்பவே முடியாது. ஏன்னா முதலைகளும் அவன் பெரிய பெரிய விஷ பூச்சிகளும் நிறைந்த ஒரு ஏரி தான் நைல் நதி. அல்லேலூயா. நீங்கள் வீடுகளை சென்று வாசித்து பாருங்கள். அங்கே லிபியாதானும் சர்ப்பங்களும் அவன் முதலைகளும் விஷம் நிறைந்த பூச்சிகளும் அந்த நதியிலே உலாவிக் கொண்டே இருக்கு. ஒரு தாய் தன் பிள்ளையை அவன் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி சமுதாயத்துக்கு மறைத்து, பெலிஸ்தியர்களுக்கு மறைத்து, பல ஆவிகளுக்கு மறைத்து, பல மந்திரங்களுக்கு மறைத்து அவன் பானையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டார். 3 மாதம் வரைக்கும் ஒழித்து வைத்தார். முடியவில்லை. அல்லேலூயா. பானை உடைத்துக் கொண்டு வெளியே வந்த குழந்தையை இனி நம்மால் பார்த்துக் கொள்ள முடியாது என்று அந்த நதியிலே விட்டு விட்டார். நான் எதை சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த நதியை அவன் ஒதுக்க நினைத்தது. ஆனால் இப்போது செங்கடலை தாண்டும் போது மிரியாம் தப்பூர் எடுத்து வாசித்த வசனத்தில் வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஆமென். மோசே நைல் நதி ஒதுக்க பார்த்தது, இதே மோசே செங்கடலை ஒதுக்கினார். அல்லேலூயா. செங்கடலை ஓரம் கட்டி விட்டார். அப்ப தேவன் நம்ம ஒரு விசுவாசத்துக்காக அழைத்திருக்கும் போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அதற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இப்போதான் அவர்கள் மாறாமல் வந்து நிற்கிறார். இந்த தண்ணீர் கசப்பா இருந்தபடினால, அந்த தண்ணீர் பார்க்கும் போது கசப்பா இருக்கவில்லை, கையில் எடுக்கும் போது கசப்பா இருக்கவில்லை, குடிக்கும் போது கசப்பா இருந்தது. அதனால் அந்த தண்ணீர் மாறா என்று அழைக்கப்பட்டார். சொல்லாமா? கசப்பு நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? இந்த கசப்பு கலந்த வாழ்க்கை நடுவிலே அந்த நதியோரத்தை எங்களுக்காக ஒரு மரம் வளர்ந்து கொண்டிருக்கும். அல்லேலூயா. எங்களுக்காக ஒரு கிளை வெட்டப்படும். எங்களுக்காக ஒரு மரம் நிச்சயமா வளர்ந்து கொண்டே இருக்கும். மரம் அந்த கசப்பை போக்கும்படியா வெட்டப்பட்டிருக்கிறதானா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை போக்கும்படியா குமாரனாகி கிறிஸ்து வெட்டப்பட்டிருக்கிறார், காயப்பட்டிருக்கிறார். இந்த காயத்தின் தழும்புகளினாலே உங்கள் கசப்புகளை ஆண்டவர் தித்திப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் காரியங்களை, உங்கள் கட்டுகளை, உங்கள் போராட்டங்களை, உங்கள் பிரச்சனைகளை, உங்கள் உபத்திரவங்களை மாற்றும்படியாக இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்காக ஒரு கல்வாரி மரத்தின் மேல் தொங்கப்பட்ட மனிதன் குமாரனாகிய கிறிஸ்து நமக்காக இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறார்? நொறுக்கப்படுகிறார். இந்த காயத்திலிருந்து வழிந்த ரத்தம் உன் கசப்புகளை மதுரமாய் மாற்றும். அந்த காயத்திலிருந்து சிந்தப்படுகிற அந்த ரத்தம் உன் காயங்களை கட்டுகிறது, உன் வேதனையை மாற்றுகிறது, நிந்தையை புரட்டி போடுகிறது. குடிகாலங்களா, வருடங்களா, காலங்களா அடைக்கப்பட்டிருக்கிற உன் வாசல்களை என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். அன்றைக்கு வாசல், அன்றைக்கு வாக்குத்தத்த சந்ததி பிறக்க கற்பத்தை திறந்த தேவன், அன்றைக்கு ஒரு ஜெப வீரனை எழுப்புவதற்கு ஒரு கற்பத்தை திறந்த தேவன், அன்றைக்கு நிந்தையை புரட்டுவதற்கு ஒரு கற்ப வாசலை திறந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தின் வாசலை திறப்பதற்காக நிம்மதி பெருமூச்சு விடுபடியார் ஒரு வாசல் அண்டை என் ஆண்டவர் நின்று கொண்டே இருக்கிறார். உனக்காக வாசலை திறப்பார். ஒரு வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேகமானவர், ஆமென், அவர் திறவுகளை உடையவராம். ஒரு நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் திறவுகோலமாக இருக்கிறார். உங்களுக்கு உங்க கதவை திறப்பார், உங்களுக்காக ஒரு கதவை திறப்பார், உங்களுக்காக ஒரு கதவை திறக்கும்படியாக ஆண்டவர் காத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நகோமியே, நகோமியே, நீ ஏன் விசனப்படுகிறாய்? இந்த கசப்பு தேவனால் உண்டானதல்ல, இந்த கசப்பு தேவனால் உண்டானதல்ல. என்ன தெரியுமா?
நீ தேவ சமூகத்திலே அவன் நகோமி இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எல்லா சுகமும் பார்க்க வேண்டும். திருமணமாக வேண்டும், குழந்தை பெற்றுக்க வேண்டும், வருமானங்கள் வேண்டும், செல்வங்கள் வேண்டும், உயர்வு இருந்தால் பெத்லகேம் என்றிருப்பார். ஆனால் பஞ்சம் வயிற்று பசி வந்தவுடனே பெத்லகேமை விட்டு போனவள் தான் யாரு? நகோமி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? அந்த வார்த்தை மறைந்திருக்கிறது தெரியுமா? அந்த பஞ்ச காலத்தில் அவன் நகோமி பெத்லகேமை விட்டு போனாலே ஒழிய போவாஸ் பெத்லகேமை விட்டு போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமி பெத்லகேமை விட்டு போய்விட்டார். தனக்கு கஷ்டம் வந்தபோது, தனக்கு நஷ்டம் வந்தபோது, தன் தொழில் முடக்கம் வந்தபோது, தனக்கு கடன் வந்தபோது, தனக்கு வியாதி வந்தபோது, தனக்கு மாமே ஒன்றும் கிடைக்காதிருந்தபோது, இங்கே ஒன்றுமில்லை என்று சொல்லி பெத்லகேமை விட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். பெத்லகேமை விட்டவர் அநேகர் இருக்கிறார்கள். நகோமி இந்த ஒரு சூழ்நிலையை சொல்லிதான் பசிக்காக தான் மோவாப் தேசத்துக்கு போகிறார். அல்லேலூயா சொல்லாமா? அவன் பெத்லகேமிலே எந்த பசி பட்டினியும் தாகமும் நிந்தையும் அவமானமும் சுமந்து கொண்டிருக்கிற போவாஸ் அங்கு இருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? போவாசின் நிலம்தான் விளைச்சலை கொடுக்கும். அல்லேலூயா. போவாசின் நிலத்தில்தான் விளைச்சல் உண்டாகும். ஆமென். நகோமின் வயல் நிலத்தில் என்ன இல்லை? விளைச்சலே இல்லை. காடு வெளியாய் கிடக்கிறது. போவாசு நிலத்திலே அன்று அறுவடை மிகுதியாய் காணப்பட்டது. நீங்கள் போவாசாய் இருக்கிறீர்கள். எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவனுடைய சமூகத்தை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று சவாலோடு நிற்பீர்களாமா? உங்க வயல் நிலத்துல நிச்சயமா அரிக்கட்டுகள் ஓங்கி வளர தொடங்கும். உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். நீங்கள் அறுவடை செய்வீர்கள், நீங்கள் அறுவடை செய்வீர்கள். உங்கள் அறுவடை மிகுதியாய் மாறும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் கூட இருக்கும். அந்த நாளிலே கர்த்தர் உங்கள் நிந்தைகளை புரட்டி போடுவார், துக்கங்களை புரட்டி போடுவார், கவலைகளை புரட்டி ஏராளமான காரியம் உண்டு. நான் நினைக்கிறேன் எல்லா கண்களும் நினைப்போம். அவங்களுடைய சமூகத்தில் சொல்லிப்போம். இந்த நிந்தைகளை புரட்டி போடுகிற ஆண்டவர், இந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன், இந்த கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிற தேவன், இந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவன் இந்த இடத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்ற நேரத்தில் நம்முடைய மத்தியில் வெளிப்படுகிறார், ஏற்ற நேரத்தில் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை ஏற்ற நேரத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்க, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்க. அவர் உங்களை உயர்த்த நினைக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க நினைக்கிறார், உங்களை மேன்மைப்படுத்த நினைக்கிறார், உங்களை வாழ வைக்கும்படியாக, உங்களை வாழ வைக்கும்படியாக இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள், உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற நிந்தைகள் யாவையும் ஆண்டவர் புரட்டி போட போகிறார், புரட்டி போட போகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆராதிப்போம், கரங்களை தட்டி ஆராதிப்போம். உன்னதமான சந்தன அதிபதி எல்லாரும் கட்டிட்டு பார்க்கலாம். எல்லா ஆண்டவருக்கும் ஏதான வசனங்கள் தியானித்து ஜெபிப்போம், தியானித்து ஜெபிப்போம். கேட்ட வசனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் தியானித்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் நிந்தைகள் புறப்பட்டு போவதா, என் நிந்தைகள் புறக்கப்படுவதா, என் அவமானங்கள் புறக்கப்படுவதா. ஹல்லேலூயா. நான் வெட்கத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாத படிக்கு என் மாறா மதுரமாய் மாறட்டுமே, என் மாறா மதுரமாய் மாறட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறா என்று சொல்லப்படுகிற வார்த்தை மீண்டும் நகோமி என்று சொல்லப்படுவதா? கடைசி அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இது நான் மாறா அல்ல, இது நகோமி என்று சொல்லுங்க. கர்த்தர் என் துக்கத்தை மாற்றிவிட்டார், என் கர்த்தர் நிந்தையை மாற்றிவிட்டார், என் கர்த்தர் நாமே அவன் வேண்டுதலெல்லாம் கேட்டார். உன் வேண்டுதலை கேட்கப்படுகிறார், உன் வேண்டுதலை கர்த்தர் கேட்கப்படுகிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி, விசுவாசிக்கிற கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உன் ஜெபங்களை கேட்கிறவர், உனக்கான யாவையும் செய்ய வல்லமை
அது உண்மையான சந்ததியை கர்த்தர் பார்க்கிறார். அது ஜெப வீடாகும். ஓ ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். உண்மையான சந்ததியை கர்த்தர் பார்க்கிறார். அது நீங்களே புரட்டி போடும் சந்ததியால் கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். உன் தொழிலை மாற்ற விரும்புகிறார். உன் வியாபாரத்தை மாற்ற விரும்புகிறார். உன் கடனுக்கு ஒரு வெள்ளையை உண்டாக்க விரும்புகிறார். ஓ மகிமை 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 மகிமை. அபிஷேகம் இறங்கும் அபிஷேகம் இறங்கும். நல்ல இறங்கும் வளம் இறங்கும் மகிமை இறங்கும். குருவு இறங்கும் குருவு இறங்கும் குருவு இறங்கும் குருவு இறங்கும் குருவு இறங்கும் மகிமை இறங்கும் மகிமை இறங்கும். சுந்தர பாபா சந்தர விவாத விவாத சபையோ ஓ விவாத பரவ சந்தர விவாத சபையோ. ஹalleluya ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிற பரிசுத்த ஆவியானவரே துதிக்கிற மகிமை தேவனே வல்லமை தேவனே அபிஷேக தேவனே அக்கினி மயமானவரே. ஓ அக்கினி விடுதலை காரணமா வார்த்தை மூலம் விடுதலை காரணமானவர். வார்த்தை மூலம் கட்டமைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கட்டமைக்கிறோம். கர்த்தர் நீதிப்படுத்துவீர்கள். இந்த சமூக நிமித்தத்திலே கடந்து வரட்டும் ஐயா. நல்ல நீங்கள் மத்தியில் கடந்து வரட்டும் தகப்பா. வார்த்தை அனுப்பி விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்த்துகிறோம் ஜெபிக்கிறோம். மன இறக்கமும் பரிசுத்தங்களின் அன்பின் பரவப்பிதாக மன மகிழ்ச்சி சந்தோஷமானதல்ல மத்தியான பொழுது காயமுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்டதாக ஒரு வார்த்தையினுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் பேசுகிறே வார்த்தையின் மூலமா இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கிரியை செய்தபடியாக சொல்கிறோம். மௌனத்திற்கு அநேக அர்த்தங்களை நாங்கள் கண்டுபிடித்தோம். ஆண்டவரே மௌனமாக இருந்தால் கைவிடுகிற தேவன் அல்ல அப்பா. நீ தூரமாக இருந்தால் ஆண்டவரே அப்புறம் போகிறவரை போல இருந்தால் கைவிடாத தேவன் உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மௌனமாக இல்லாதே சும்மா இல்லாதே பேசாமல் இல்லாதே நம்முடைய பிள்ளைகளுக்காக வாசல்களை திறப்பீராக. அடைக்கப்பட்டிருக்கிற சொந்த வாசல்களை தேவன் திறந்து பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். இரவுக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை. இந்த பகல் வேளையிலே நாங்கள் அற்புதம் தாருங்கள். பேதுரு சொல்லுகிற நாங்கள் அடுத்த இரவுக்காக உழைக்க வேண்டும் வலை போட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்த இரவு வருகிறதற்குள்ளாக உன் படகு நிரம்பும் உன் படகு நிரம்பும். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் நிரப்ப போகிறார். வாழ்க்கையில் நன்மையினால் நிரப்ப போகிறார். ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போகிறார். நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நம்புகிறோம் தாழ்த்துகிறோம் ஒப்புக்கிறோம். ஜெபத்தை கேட்டவன் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவன நல்ல தகப்பனே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கியெடுத்தார் இயேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கின்றேன் மேலும் நேசிக்கின்றேன். அக்கறை நான் நின்று அவரை கேட்டேன் வாழ்த்துவேன். அக்கறை நான் நின்று அவரை கேட்டேன் வாழ்த்துவேன். ஆசீர்வாத பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய ஐக்கிய மரவணைப்பு பாதுகாப்பு நம்மளோடு இப்படி இருக்கிற எல்லா தேவனுடைய செபித்த எல்லா ஜெபங்களும் கேட்டதால் தேவனுடைய வசனத்தோடு இன்னும் சதா காலங்களில் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் யாவரையும் தாராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. உங்களுக்காக டீ வழங்கப்படும். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள்.